அதாவது இந்த என்ன சொல்றது சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா அந்த பழைய பல்லவியில ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் பிடிச்சி பேசுற மாதிரி தான் இதை நாங்க பாக்குறோம். தமிழர்களுக்கு எதுவும் செய்யல அப்படின்னு திமுக காரங்க சொல்றத அதை இன்னொரு வாயிலிருந்து நாங்க கேட்கற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் படிக்கணும். கலாச்சாரத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்லயும் சரி தமிழ்நாட்டு வந்திருக்கும் போதும் கீழடியை பத்தி என்ன டீட்டெயில் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத முதல்ல அவர் படிக்கணும். அவர் எப்படி பேசுறதுக்கு முன்னாடி அவரோட பாயிண்ட்களை படிக்கிறதுக்கு வராரோ அதே மாதிரி அதுக்கு என்னென்னவெல்லாம் மத்திய அரசாங்க தரப்புல பதில் கொடுத்திருக்காங்கிறதையும் சேர்த்தி படிச்சுட்டு வந்தாருன்னா அவருக்கு இந்த குழப்பம்லாம் வராது. இன்றைக்கும் உலக அரங்கிலே தமிழர்களை தமிழர் நாகரீகத்தை பண்பாட்டை எடுத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த சர்வதேச தலைவர் யாருன்னு கேட்டா பிரதமர் நரேந்திர மோடி. அதனால தமிழர்களுக்கு உண்மையாகவே இன்று ஒரு கௌரவத்தை கொடுத்து இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து தமிழர்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதையெல்லாம் அவர் குறைஞ்சபட்சம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பணும். அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை படித்து தெளிந்து அதற்கு பின்பாக பேசுவது அப்படிங்கிறது தான் அது சரியான விஷயத்தை மக்கள் முன்பாக வைக்கிறாங்கிற ஒரு மரியாதை கொண்டு வரும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுல ஒரு மனப்பான்மை என்பது இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வஞ்சிக்கிறாங்க, நிதி தரல, இப்ப மாணவருக்கான கல்வி நிதி கொடுக்கல, பேரிடர் காலங்கள்லயும் நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. இது என்ன புதுசா? இதுக்கு முன்பாக அசம்பிளிலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம், எங்களோட கட்சி தலைவர்களும் பதில் சொல்றாங்க. நிதி விஷயம் அப்படிங்கறது எல்லாமே ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்லது டாக்ஸ் டெவல்யூஷன் ஆகட்டும், இதெல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு என்ன வருதோ அது வந்துட்டு தான் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி நிதி, நான் கேள்வி கேட்காம நிதி அப்படிங்கறதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கிற அதிகாரத்துல தான் கொடுக்க முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத ஒரு தனியா ஒரு கமிட்டி போட்டு அதுல நிறைய கட்சி தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சேர்த்துதான் அந்த கமிட்டி போட்டு எல்லாத்தோட கருத்தையும் கேட்டு சொல்றாங்க. பொதுமக்கள் கிட்டும் கருத்து கேட்கறாங்க. திரு விஜய் அவர்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அது தாராளமா அவர் அந்த கமிட்டி கிட்ட தெரிவிக்கலாம்.